அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி கந்தர் சஷ்டி முதல் நாள் பிரசாதத்துக்காக கோதுமை பாயாசம் செஞ்சுருந்தேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சின்ன ரவை மாதிரி உடைச்ச கோதுமை குருணை இருக்கும்ல, அது இந்த சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை ஒரு 20-25 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நல்ல தண்ணி போட்டு இது மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு. அதை அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்திடலாம். குக்கரில் போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் கோதுமை நல்லா வேகும். கோதுமை குரணை தான் வேணும். அந்த சின்ன சின்னதாக ரவை மாதிரி இருக்கும்ல, அதுதான் சம்பா கோதுமை ரவை, அதுதான் எடுத்திருக்கேன். இப்போது நான் ஒரு கப் அளவுக்கு அந்த கோதுமை ரவை சேர்த்திருந்தேன். அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணணும். கோதுமை குருணை நல்லா வெந்திருக்கணும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் போட்டு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹையில் இருந்தால் அந்த கோதுமை ரவை பொங்கி வரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி இதை தேங்காய் பால் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நான் எந்த கப்பில் கோதுமை ரவை அளந்தேனோ அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் சேர்த்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருந்தேன். ஆக்சுவலாக இதே கரெக்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா இனிப்பாக பிடிக்குங்கிறவங்க 1/4 கப்பு கூட போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை கரைச்சிக்கணும். சும்மா கரைச்சிட்டா போதும், பாகெல்லாம் வேண்டாம், கரைச்சிட்டா போதும். ஏன்னா சின்ன சின்னதாக அழுக்கு தூசின்னு இருக்கும், அதை வடிக்கிறதுக்காக தான் கரைச்சி வச்சேன். இப்போ இந்த தேங்காய், ஒரு மூடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே பால் போதும். நல்லா ஒரு நைஸாக ஆகிற வரைக்கும் விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா ஒரே பால் கூட போதும். இப்போ இந்த பாருங்கள், இந்த கோதுமை ரவை நல்லா வெந்து குழஞ்சி இருக்குது. இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். முந்திரியும் நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த வெள்ளைப்பாகை வடித்து இதில் ஊற்றிட்டு மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெல்லம் ரவையோட நல்லா கலக்கணும். அந்த அளவுக்கு கலந்து வரும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது நல்லா ஒன்றா கலந்து வரணும். அது வரைக்கும் ஒரு 4 நிமிஷம் அளவுக்கு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கிரேவி மாதிரி கலந்து ப்ரௌன் கலராக இது மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஃபுல்லாக மீடியமில் வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றலாம். தேங்காய் பால் இது அளவெல்லாம் இல்லை, ஒரு மூடி எடுத்திருந்தேன். இது அளக்கும் போது ஒரு 2 கப் அளவுக்கு வந்துச்சு. அதை காட்டுறதுக்காக தான் மறுபடியும் அளந்து ஊற்றினேன். இப்போ தேங்காய் பால் ஊற்றியாச்சு. ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, மீடியமில் வைக்கணும். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து கிளறி விடுங்க. நல்லா சூப்பராக பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக, கூடவே வறுத்து வச்சுருந்த முந்திரி, அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூப்பரான சுவையான கோதுமை பாயாசம் தயார். இது கந்த சஷ்டிக்கான முதல் நாள் பிரசாதம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முருகருக்கும் படைச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்.